ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரூலர் இன்ச்சஸ்ல இருந்து சென்டிமீட்டரா எப்படி மாத்துறது, ஹவு டு சேஞ்ச் த ரூலர் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இன்டு சென்டிமீட்டர் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டில். ஓகேங்களா? எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இது ரூலருங்கிறது இதுதான். இந்த இடத்துல இது எல்லாமே இன்ச்சஸ்ல இருக்கு. ஓகேங்களா? 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 5 இன்ச்சுன்னு டிஃபால்ட்டா இன்ச்சஸ்ல தான் இருக்கும். இதை வந்து எப்படி சென்டிமீட்டரு, மில்லிமீட்டரு, பிகாசு இந்த மாதிரி எப்படி மாத்துறதுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இது ரைட் சைடு பாருங்க, இந்த வெர்டிக்கல்ல அப்படிதான் இருக்கு. இங்கேயும் இந்த ரூலர்ல அப்படி இருக்கு. இதை மாத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைகிறீங்க, அந்த பிக்சரோட சைஸ் பார்க்கணும், சென்டிமீட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். பட் இன்ச்சஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வித் எவ்வளவு இருக்குங்கிறது நம்மளால பார்க்க முடியாது. நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரையணும், நான் ஒரு ஸ்கேல்ல வளர்ந்து பார்த்துட்டு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்ச்சஸ்ல இருக்கும்போது அதை கன்வெர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சென்டிமீட்டரா இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்மளால ஈஸியா மாற்றி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? டிஃபால்ட்டா இருக்கிறத பர்மனண்டா சென்டிமீட்டர்லயே மில்லிமீட்டர்லயே வேணும்னா மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆஃபீஸ் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வேர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் போங்க. அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரோல் பார் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. டிஸ்பிளே இருக்கும் இந்த இடத்துல, டிஸ்பிளே. ஓகேங்களா? இதுக்கு கீழே ஷோ மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இன்ச்சஸ் இருக்கா? இந்த டிராப் டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா நமக்கு சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா பாயிண்ட்ஸான இருக்கும். எனக்கு சென்டிமீட்டரே போதும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டு சென்டிமீட்டர் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. முன்னாடி 6 இன்ச்சஸ் அந்த மாதிரி சம்திங் பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 15 சென்டிமீட்டர் இருக்கு. நீங்க ஏதாவது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வரையும் போது இப்போ சென்டிமீட்டர்ல இருந்தா பிக்சரோட சைஸ் எல்லாம் சென்டிமீட்டர்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வேண்டாம்னா அதே மாதிரி அதே இடத்துக்கு போய் அதை ரிமூவ் பண்ணி விட்டு மாத்திக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து மில்லிமீட்டரா வேணும் அப்படின்னா இடத்த கிளிக் பண்ணிட்டு வேர்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ் போங்க. அட்வான்ஸ்ல இந்த ஸ்க்ரோல் பவர் பண்ணுங்க. டிஸ்பிளே கீழே வந்து இது இருக்கும். இது வந்து மில்லிமீட்டரா வேணும், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது பாருங்க, மில்லிமீட்டர்ல அது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பிகாஸ்னு இருக்கு. ஓகே, ஆப்ஷன்ஸ் போயிட்டு வேண்டாம்னா அட்வான்ஸ் கீழே டிஸ்பிளேல பிகாஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாருங்க, அதுவும் 1 2 3 இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு ஸ்கேல வந்து மாற்ற முடியும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா பர்மனண்டா இருக்கும், இது எப்போதுமே மாறாது. ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நான் ஒரு இன்சர்ட் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு இமேஜ் வரையும் போது வரைஞ்சி பாத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பிஐன்னு இருக்கு, பிகாஸ்னா பிஐன்னு இருக்கும். ஓகேங்களா? சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர்னு இருக்கும், மில்லிமீட்டர்னா எம்எம்னு இருக்கும். ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ உடனே மாத்துறேன். இப்போ வந்து இது 9 பாயிண்ட் சம்திங் இருக்கு. இப்போ நான் மாத்திட்டு பாக்குறேன். பிஐன்னு இருக்கு பாத்தீங்களா, ஹைட்டு. பிகாஸ்ன்னு இருக்கு. இப்போ மாத்திட்டு அட்வான்ஸ்ல அதே இடத்துக்கு போறேன். பிகாஸ்ங்கிறத சென்டிமீட்டர்னு மாத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க மாறி போயிடும். ஓகேங்களா? 4.9 சென்டிமீட்டர் அது இது வரும். அதே மாதிரி இன்ச்சஸ் போய் மாத்தினாலும் இங்க மாறிடும். பாருங்க, இன்ச்சஸ் டிஃபால்ட்டா இருக்கிறது இன்ச்சஸ், நான் மாத்தினாலும் இங்க மாறிடும். ஓகேங்களா? அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம வேணுங்கப்ப மாத்திக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற அடுத்த வீடியோ மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.